ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோயா சங்க் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்த்துட்டு அப்படியே குக் பண்ணிடலாம். சோயா சங்க்ஸ், வெங்காயம், தக்காளி, தேங்காய், உப்பு, எண்ணெய், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, வரமிளகாய், பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் குக் பண்ண தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சோயா சங்க்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம அதை சோக் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும், அதெல்லாம் வேலை இருக்குல்ல? ஆமாம், சோயா சங்க்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கணும். சோக் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஃபைன். ஹாட் வாட்டரை நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் சமையல் எனக்கு தெரியாது, மற்றபடி ஃபுல் குக்கிங்லாம் நல்லா தெரியும். ஓகே, போடலாமா? போடலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டுமா? யா, போதும். சோக் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்தால் போதும். ஓ பரவாயில்ல, இது புதுசாக இருக்குது. ஏன்னா இதில் எப்போவுமே நாங்கள் எண்ணெய் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு எதாவது ஆட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை அங்கேயே எடுத்து வச்சிடலாமா மேம்? எங்கே நிறுத்துமோ அங்கேயே வச்சுருங்க. ஸோ நம்ம அநேகமாக கடாய் தான் எடுத்துப்போம்னு நினைக்கிறேன். வச்சுட்றேன். இது ஜஸ்ட் மசாலா ரெடி பண்ணுறோம். அரைக்கிற மசாலா ரெடி பண்ணுறதுக்கு லைட்டாக ஆயில் போட்டால் போதும். சோயா சங்க்ஸ்க்கு நம்ம மசாலாவை அரைச்சி போட போகிறோமா? புதுசாக இருக்கே. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக வந்து நான்வெஜ்னா தான் இதெல்லாம் பண்ணுவோம். வெஜிடேரியனுக்கு அவ்வளோ மசாலா கூட எடுக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பெப்பர் போட்டுக்கலாம். முழு பெப்பர் ஒரு 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணுற ஸ்டைலில் தான் இது இருக்கும். பட்டை 2 போட்டுக்கலாம், லவங்கம் ஒரு 2 or 3 போட்டுக்கலாம், ஏலக்காய் 2 போட்டுக்கலாம், அண்ட் ட்ரை சில்லி ஒரு 4 போட்டா போதும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பூண்டு போட்டு ட்ரை ரோஸ்ட், நாட் ட்ரை ரோஸ்ட், லைட்டா ஆயில் விட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கோகனட் ஆட் பண்ண போறோம். கிரேட்டட் கோகனட்னா பெட்டர், பட் இந்த மாதிரி கட் பண்ண கோகனட்னாலும் ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொசீஜர் வந்து நம்ம நான்வெஜ் குக் பண்ற ப்ரொசீஜர் தான். சிக்கன் ஆர் மட்டன் அந்த ஸ்டைல்ல தான் பண்ண போறோம். இப்போ ஒன்லி வெஜ் டேஸ் இருக்கும். சில நாட்கள்ல நம்ம வெஜ் மட்டும் தான் சமைக்கணும்னு இருக்கும் சில மாசத்துல. ஸோ அந்த டைம் வந்து நம்ம நான்வெஜ் டிஷ்ஷஸ் நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து வெல் கோ வித் ரெசிபியா இருக்கும். இந்த ரெசிபி ரைஸ்க்கு பதிலா நம்ம புலாவ் டைப்ஸ், தேங்காய் பால் புலாவ், ரா புலாவ், அந்த மாதிரி ரைசஸ்க்கு ட்ரை பண்ணா இது ரொம்ப நல்லா இருக்கும். இது அஃப்கோர்ஸ் இது தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ரெசிபி. இது இந்த வறுக்கிற ப்ரொசீஜரை தவிர மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகே, இது ஓகே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போறோம். ஓகே, பண்ணிடலாம். தனி மிளகாய் தூளை விட இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் ப்ரிஃபர்டு. அதுதான் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா ஏத்தி கொடுக்கும். ஓகே மேம், இப்போ இது ஆற வச்சிடலாமா? இத கூல் பண்ணிடலாம். கூல் பண்ணி இத பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கரண்டி எடுங்க. எல்லாத்தையும் நம்ம லைட்டா எண்ணெய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ற மாதிரி லைட்டா எண்ணெய் போட்டு பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து லைட்டா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சி வச்சிருக்கோம். இதுதான் அதோட ஃபைனல் லுக். அண்ட் இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். எடுத்து இதை தட்டில் வச்சுக்கலாம், இல்லை பக்கத்துலேயே கப் இருக்கு, அங்கே கூட வச்சுக்கலாம். ஓகே,
பேசட்டாமா? தாராளமா. இப்போ பண்ணி முடிச்சிட்டோமா? ஓகே, ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ சோயா சங்க்ஸ் ஊற வச்ச சோயா சங்க்ஸை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு இருக்கோம். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ண போகிறோம் அடுத்து? ஆன் பண்ணிடலாங்களா? அதே பேனில் நம்ம அதே பேனில் இப்போ ஆயில் போட போகிறோம். ஸோ தேவையான அளவு ஆயில் போடலாம். ஒரு ஒரு 4 or 5 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் இதில் லைட்டாக நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ட்ரை சில்லி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 or 2 ஆட் பண்ணால் போதும். சோம்பும் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிக்க போகிறோம். ஓகே, என்ன சூடு ஆயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் மசாலாவானா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போடலாம்னு நினைக்கிறேன். என்ன காஞ்சிட்டு இருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக சோம்பு போட்டால் போதும். லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அண்ட் நம்மளோட சோயா சங்க்ஸ் மட்டும்தான் தெரியும். மற்றதெல்லாம் அரைச்சிட்டோம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு சிமிலர் டு நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்ல வரும். அண்ட் வெஜிடேரியன்ஸ் ஹூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நான்வெஜ் டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பியூர் வெஜிடேரியன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. நான் வெஜிடேரியன் தான், ஆனால் எக்கு மட்டும் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. நான் வெஜிடேரியன் தான், எனக்கு வந்து சிக்கன் மட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அதிகமாக பார்த்துருக்கோம். பட் என்ன சீ ஃபுட் மட்டும் அதிகமாக யாருக்கும் அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏதாவது உப்பெல்லாம் ஆட் பண்ண போகிறோமா? அப்படி இப்போவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவிக்கு மொத்தமும் தேவைப்படுற உப்பு இப்பயே கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னாங்க. அதனால் இப்போ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா இல்லை வந்து தக்காளி போட போகிறோமா? அண்ட் மறுபடியும் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம்னா அது பாத்திரத்தில் பிடிக்காம இருக்கும். ஓஹோ, அதனால் நம்ம உப்பு போட்டுட்டோம் பாத்திரத்தில் பிடிக்காது. ஸோ வெங்காயம் வதங்கணும். வெங்காயமே இன்னும் வதங்கலை. அடுத்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். தக்காளியை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள பற்றி பேசுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் யார் குக் பண்ணுவாங்க அண்ட் கிட்ஸ் இருக்கா அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தக்காளி போட்டுட்டு அந்த கேப்பில் பேசுவோம். ஓகேவா? ஷூர் மேம். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் என்ன வேணால் பேசலாம். நம்ம பேசிட்டு முடிக்கிற வரைக்கும் அது வதங்காமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணா போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன மாதிரி வீட்டை பற்றி சொல்லுங்க. யார் குக் பண்ணுவாங்க? அவங்க ஜாப் டைமிங் என்ன? ஜாப் டைமிங் ஜென்ரல் டைமிங் தான். ஸோ நான் தான் குக் பண்ணுவேன். மார்னிங்கே குக்கிங் வேலைலாம் முடிச்சிடுவேன். ஒரு வேளை குக்கிங், ஒரு வேளை வந்து அதாவது ரைஸ், ஒரு வேளை வந்து டிஃபன் ஐட்டம்ஸ். மோஸ்ட்லி வந்து ஃபுல் டேக்கு தேவையான அந்த டிஷ்ஷஸை வந்து காலையிலேயே பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அப்போதான் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இப்போ இது வதங்கட்டும்.
ஸோ லைட்டா மூடி வைப்போமா? மூடி வச்சிடலாம். 2 minutes ஆகியிருக்கு. நம்மளோட தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி மசிஞ்சிருச்சு நல்லா. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. மீல் மேக்கர் சொல்லுவோம். ஆமா, சோயா சோயா அப்படிம்பாங்க. ஐயா, சோயா சங்க்ஸ் எல்லாருக்கும் தெரியும், மீல் மேக்கரும் எல்லாருக்கும் தெரியும். அதனால எப்படி வேணா சொல்லிக்கலாம். இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து கிரேவின்னு சொல்லியிருக்கோங்கிறதுனால தண்ணி ஆமா, நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸில அரைச்சி எடுத்திருக்கோம். அந்த தண்ணியவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த இது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த சோயா சங்க்ஸ்ல மசாலா பிடிக்கிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க தண்ணிய போதுமா அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம். கடைசியா ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிட்டு நம்ம தேவைன்னா நம்ம திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணுமா? இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம். ஒரு ஆஃப் வர வரைக்கும் ஆட் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம இந்த மசாலா அரைச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாமா? இந்த மசாலா அதில் இறங்கிடுச்சுன்னா அப்படின்னாங்க. நம்ம மசாலாவை வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா அதில் இறங்கிடுச்சு. ஸோ இந்த மசாலா வந்து சோயா சங்க்ஸில் ஃபுல்லாக இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் ஆட் பண்றது நம்ம என்ன ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? ஃபைனலா எதுவும் அவ்வளவுதான். ஆட் பண்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலா வந்து கார்னிஷ் பண்றதுக்கு நம்ம கொத்தமல்லி மட்டும்தான். ஓகே. முதல்ல ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வதக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ என்னென்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, பூண்டு, ஜீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுபட்டதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை அதுலயே சேர்த்துக்கணும்.
சேர்த்ததுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிக்கணும். விழுதா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம சோயா சங்க்ஸை முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்தோம். நல்லா சுடு தண்ணியில அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு அண்ட் வரமிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு ரெண்டும் பொரிச்சதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டை தொடர்ந்து வந்து தேவையான அளவுக்கு தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு ஃபைனா இதை வந்து குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோயா சங்க்ஸை எடுத்து ஆட் பண்ணணும். சோயா சங்க்ஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் நல்லா வந்து கொதி வரணும், அதுக்கப்புறம் கிரேவி பதத்துக்கு வரணும் அப்படின்னாங்க. நாங்கள் மூடி வச்சு கிளறிட்டே இருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி என்ன கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம சோயா சங்க்ஸ் ரெசிபி வந்துருச்சு. மேம் இது வந்து ஒரு ட்ரையாவே ஆயிடுச்சே மேம், பரவாயில்லையா? செமி ட்ரை ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கணுமா? இப்படிதான் மேம் இருக்கணும். ஏன்னா நம்ம இத புலாவுக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ண போறோம். ஓஹோ. சோ இது இந்த மாதிரி ரொம்ப திக் கிரேவியா இருந்தாலே ஓகே. ஃபைன். ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாராளமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகே, எடுத்து வச்சிடலாமா? அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிப்போம். ஓகே. இப்போ நீங்க வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல போதும் அப்படின்னாலும் அப்படி நிறுத்திடலாம். இப்போ நம்ம கொஞ்சமா இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண சோயா சங்க்ஸ் ரெசிபி ரெடி. ஓகே. சோயா சங்க்ஸ் கிரேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் டைம் ஆக ஆக இன்னும் ட்ரை ஆகிடுமோ? அப்படிலாம் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோயா சங்கை தான் டேஸ்ட் பண்ண முடியும். கிரேவியை நம்ம வந்து கிரேவியாக பண்ணல, ரொம்ப திக்காக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து எடுத்துப்போம். ஆமாம், சூடாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து இவ்வளோ நேரம் குக் பண்ணியிருக்கோம்ல, சூடு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அது கிட்டத்தட்ட அந்த சிக்கன் மாதிரியே தெரியுது. சிக்கன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். ஓகே, அப்படி தானே இருக்குது. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். நான் சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன், அதனால ரொம்ப காரசாரமாக இருக்குது. முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் சிக்கன் குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக நம்ம குக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கன் எந்த நிலைமைக்கு போகும்னு நமக்கே தெரியும். அண்ட் நம்ம ஷெஃப் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து ஜூஸியாக இல்லை, டெண்டராக இல்லை, அது எப்படியா இருக்கும்? ஏன்னா அது ஒரு ஸ்கின். அதை போட்டு நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஜூஸியோ டெண்டர்னஸோ எல்லாராலையும் கொண்டு வர முடியாது. பட் சோயா சங்க்ஸில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா சிக்கன் மாதிரியே இருக்குது, அந்த ஜூஸி டெண்டர் அந்த சாஃப்ட்னஸ் இது எல்லாமே அடங்கி இருக்குது. ஸோ நல்ல காரசாரமாக ஏதாவது கொடுத்தா நான் ரொம்ப ஹாப்பியாக டேஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கும் ஸ்பைசியான ரெசிபிஸ் பிடிக்கும் அப்படின்னா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.